வணக்கம் நண்பர்களே. நம்மளோட இன்டீரியல் சிமெண்ட் கப்போர்டை பார்த்து நமக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. நம்மளும் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஒரு சார் வேலூர் கண்டமங்கலத்துலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடு பார்த்திங்கன்னா பங்களா வீடு மாதிரி இருக்கும். ஒரு 5 பெட்ரூம் இருக்கும். 5 பெட்ரூமே ஒரு 14க்கு 19, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கட்டியிருப்பாங்க. ஒரு பெட்ரூம்லையுமே 12 அடி நீட்டுக்கு கபோர்டு வித் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு 7 டிவி யூனிட்டு. எல்லா பெட்ரூம்லையுமே டிவி யூனிட் வித் பெட்ரூம் கபோர்டு ஒர்க் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு பெரிய வீடு. டிவி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், சின்னோண்டு ஹாலு. ஏன்னா மேல் ஃப்ளோரில் தான் அவங்க ஹாலை யூஸ் பண்ண போகிறாங்க. பட் கீழே இருந்தாலும் வந்து கெஸ்ட்டு வந்தால் தங்குற மாதிரி அப்படின்னாங்க. இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி பாக்ஸ் பக்கத்தில் வந்துச்சு. டேரெக்டாக ஓப்பன் வைக்கணும். ஏன்னா அருகாலுக்கு நேராக ஓப்பன் வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் வாஸ்துன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த இடத்துல ஓப்பன் வந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு டிவி வச்சு அதை மறைக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் எப்படி டிசைன் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 9 அடி போல் அந்த இடம், ஒரு 10 அடி போல் இருந்தது. அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக டிசைன் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதேமாதிரி நம்ம அதை தனியாகவே நம்ம கொஞ்சம் மாடுலேஷனாக அந்த டிவி பாக்ஸையும் மறைக்கணும். வித் டிவி வச்சா அந்த ஹோல்ஸும் மறைஞ்சிடணும். பட் ஆனால் ஹோல்ஸ் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தது. ஓகே, அதனால் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ அதேமாதிரி நம்மளும் வந்து அதை ப்ராப்பராக நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப் வந்து நம்ம ஓனாக இங்கே வந்து மேக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து எல்லாமே ஹவுஸ் ஓனரே வாங்கி கொடுத்துருவாங்க. இதோட மெட்டீரியல் காஸ்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக வரும். இப்போ இந்த பெட்ரூமுக்கு இந்த டிவி யூனிட்டுக்கே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2500, 300 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஒரு 6M கம்பி வாங்குற மாதிரி வரும். ஒரு 3 பேக் சிமெண்ட்டு மூட்டை அவ்வளோதான் வரும். நார்மலாக எம்சாண்ட் வந்து சைட்லேயே இருக்கும். எம்சாண்டோ மணலோ சைட்லேயே இருக்குன்னு வச்சிங்களேன். அது ஒரு 20 பாண்டு 10 பாண்டு அந்த அளவுக்கு தான் வந்து செலவே ஆகும். ஸோ அது அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ ஒரு டிவி யூனிட் மட்டும் நம்ம இதை ப்ராப்பராக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே பெட்ரூம் எல்லாமே நம்ம தனியாக பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே லைட்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒரு இதுவுமே இந்த ஒர்க்கை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து ஒரு 3 to 6 மந்த் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒன்றும் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோஸ் நமக்கு வந்து லேட்டாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அந்த பக்கம் போனாலும் அந்த வீடியோ நம்ம எடுத்து லேட்டாக போடலாம். ஒரு 6 மந்த் கழிச்சு அந்த ஏரியாவிலே நமக்கு ஒரு வேலை வந்தது அப்படிங்கும்போது நம்ம அந்த வீடெல்லாம் எடுத்து தனியாக நமக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி தருவோம். இந்த மாதிரி இன்டீரியல் சிமெண்ட் ஒர்க்கு வேணால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஒர்க்கு வந்து கால் பண்ணி வர சொல்கிறீங்க, நம்மளால் டேரெக்டாக வந்து ஏன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்குமே நம்ம டேரெக்டாக போய் விசிட் பண்ணி கொட்டேஷன் போடணும். நமக்கு அந்த ஒரு நாளோட சேலரி, நம்ம போகிற டிரான்ஸ்போர்ட், திரும்பி வர டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3000, 2500 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துடும். ஸோ அப்போ நம்ம கபோர்டு கட்டுறதே வந்து 6000, 7000 தான் ஒரு சின்ன ஒர்க்லேயே ஒரு கபோர்டு கட்டுருவோம். அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இந்த காஸ்ட் வந்து நமக்கு பார்க்கும்போது நமக்கு லேபர் சார்ஜ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். இவ்வளோ அகலம் வருதுன்னு உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மேஸ்திரிகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் இவ்வளோ அகலத்தில் கட்டலான்னு சொல்லிடுவோம். அந்த சைஸை வந்து நீங்கள் நமக்கு எழுதி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்றத சொல்லிவிடுவோம். அப்போ உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். சரி, ஓகே அப்படின்னு நம்ம அமௌண்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் குறை வரும். இப்போ ஒரு 3000, ஒரு 15000, 10000 அப்படி வரும்போது அங்கே வந்து பண்ணும்போது 8000, 7000 வரலாம், இல்லை 15000 to 14000 அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்ட். அதனால் மோஸ்ட்லி எல்லாமே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பண்ணி கொடுக்க நல்லாயிருக்கும். சரிங்களா? நம்ம ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் இயர் 40லேருந்து 50 வருஷம் வரைக்கும் தாராளமாக வரும். நீங்கள் டோர் போடணுன்னா நார்மலாக வந்து யூபிசி வுட் அலுமினியத்தில் டோர் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு டோர் போட ஆள் வேணால் நம்மள்ட்டே இருக்காங்க, நம்மளே ரெஃபர் பண்ணுவோம். நம்ம டீமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாலுமே அதிகபட்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டேஸ்க்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மள்ட்ட மேன் பவர் இருக்காங்க. ஒரு 15 பெட்ரூம் 20 பெட்ரூம் இருக்குது, வந்து ஒரு 10 அடி அகலம், ஒரு 7 அடி ஹைட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு நம்ம மேன் பவர் வச்சுருக்கோம். ரொம்ப ஒர்க்கு ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மாடல் டிசைன் கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் பண்ணுவோமே. ஒரு கபோர்டுனா 15000, 10000, 8000, 7000 அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் கொடுத்துருவீங்க, நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம மெட்டீரியல் போட்டு பண்ணுற மாதிரினா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டாக பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் உங்களுதுன்னும் போது நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்டீரியல் சம்பளம் பண்ணால் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் வீடியோ இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, பாருங்கள். பாய்.